ஸ்டோரி டெல்லிங் சீரீஸ் பார்ட் 4. அவங்க நினச்ச மாதிரியே அவங்களோட பெற்றவங்களோட சம்மதத்தோட ஓடி போகாமல் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணாமல் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. விச் மீன்ஸ் லவ் கம் அரேஞ்ச். பெற்றவங்களை மீறி பண்ணுற மேரேஜ் அது நல்லதாக இருக்காதுன்றதுனால வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாருக்குமே அவங்களோட கல்யாணத்தில் ரொம்ப சந்தோஷம். 9 வருஷம் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்றதுனால அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தாங்க. அதோட ஒரு 2.5 இயர்ஸில் அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தையும் பிறந்துச்சு. இன்னும் அவங்க வாழ்க்கையில் கடவுள் ரொம்ப பிளஸ் பண்ணிட்டாருன்ற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு வந்துருச்சு. ஒரு கடவுள் விடாமல் எல்லா கடவுளுக்கும் நன்றி சொல்ல ஆரம்பித்தாங்க. கடவுள் இல்லாமல் இவங்களோட வாழ்க்கை சாத்தியம் இல்லைன்னு நம்பினாங்க. 9 வருஷத்துக்கான போராட்டத்துக்கு பதில் இதுன்னு நம்பினாங்க. கல்யாணமும் சாதாரணமாக பண்ணக்கூடாதுன்றதுனால ஒருத்தர் மேலே ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுன்ற ஒரு முடிவையும் அவங்க எடுத்தாங்க. 2 பேர்த்துக்கான ஸ்பேஸையும் அவங்க கொடுத்து வாழ்ந்தாங்க. மற்றவங்களுக்கு காதல் எப்படின்னு தெரியல, இவங்களுக்கு அது ஒரு புனிதமான ஒன்றுன்னு சொல்லிட்டு நல்ல ஹாப்பியான ஒரு லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காங்க துபாயில். இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டுட்டு இருந்த லவ் ஸ்டோரி எங்களோட லவ் ஸ்டோரி தான், எங்களோட லைஃப் ஸ்டோரி தான். இன்னும் நெக்ஸ்ட் பார்ட்டில் இன்னும் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணுறேன். ஸ்டே டியூன்.